முத்து பயங்கர கோபமாக வீட்டுக்குள்ளே வராரு. உள்ளே வந்து பல்லரமா பல்லரமா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. டேய் ஓடுகாலி மனோஜ் எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. ஆனால் வீட்டில் யாருமே இல்லை. கிச்சன்லேருந்து மீனா மட்டும் வராங்க. என்னங்க இப்படி வந்து கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னோட தொலைஞ்சு போன ஃபோனை பற்றியா கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை காட்டுறாரு. அப்படியாங்க எங்கே கிடச்சிது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. இந்த ஃபோனுக்கு பின்னாடி பெரிய கதையே இருக்குது. இந்த பார்லர் அம்மா எவ்வளோ கேவலமான வேலையை பார்த்துருக்கு அப்படிங்கிறத உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு முத்து சொல்கிறாரு. முத்து செருப்பு தைக்கிற அவங்க தாத்தா பாட்டியை பார்க்க போகிறாரு. அவங்க தான் இந்த ஃபோனை கண்டெடுத்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோனை வாங்கி பார்க்கும்போது தான் தெரியுது மீனாவோட தம்பி திருடுனதை. அந்த வீடியோ கிளிப்பை ரோஹிணி தன்னுடைய சித்திக்கு அனுப்பியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்ச முத்து பயங்கர ஆவேசமாக வீட்டுக்கு வந்து மீனா கிட்ட கத்திட்டு இருக்காரு. அந்த நேரம் வீட்டு வாசலில் ரோஹிணி வந்து நிற்கிறாங்க. முத்து பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காங்க. இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிய போகுது, ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதையை முடிச்சிடுவாங்க போல இருக்கு அப்படின்ட்டு ரோஹிணி கதவுக்கிட்ட நின்று பார்த்துட்ருக்காங்க.